இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். குமரன், இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இப்போ நீ யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. அங்கே இருந்தேன்னா ஏமா இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, ஏன் இப்படி முடிய விரிச்சு போட்டிருக்க, ஏன் பொட்டு வைக்கல அப்படி கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க. அப்ப என் கூட இருக்கிறதுக்காக நீ சந்தோஷப்படல? உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ குமரன், என்னை இங்கே கூட்டு வந்ததுக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். பாட்டி என்ன சொல்லுவாங்களோ, அத்தை என்ன சொல்லுவாங்களோ, அவங்கள கஷ்டப்படாமல் நான் நடந்துக்கணும், சமைக்கும் போது பார்த்து சமைக்கணும், உப்பு கூடிடக்கூடாது, உரைப்பு கூடிடக்கூடாது, துணியெல்லாம் கரெக்டாக துவச்சி காய போடணும், என்னோட இன்னர்ஸ்லாம் உள்ளே போடணும், தப்பி கூட வெளியில் போட்டு அதுக்கு பாட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக அயன் பண்ணி மடித்து வச்சு ஒவ்வொருத்தங்க ரூம்லேயும் கொண்டு போய் வைக்கணும். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா குமரன்? சாரி டி, ரொம்ப கஷ்டப்பட்டியா? கஷ்டம்னு சொல்ல முடியாது. இதே வேலையை நான் எங்கள் வீட்லேயே பார்ப்பேங்க, சமைப்பேன் சரியா. உப்பு கூட்டிட்டு உரப்பு கூட்டிட்டுனா எங்கள் அம்மா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. இதுவே உங்கள் வீட்டில் பண்ணால் பாட்டி ஏமா இவ்வளோ உப்பு போடுற, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதான்னு கேட்காங்கங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையான்னு கேட்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுக்கோ பாதி வேலை அத்தை தான் பார்ப்பாங்க, எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அத்தையை நீ ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அத்தை இப்போல்லாம் மினிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. மினி கன்சீவாக இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் அவளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு நான் கொண்டு போகிறேன்னு நினச்சிக்கோங்களேன். இதில் நீ நல்லதாக தானே போட்டிருக்க அப்படின்னு 1008 தடவை செக் பண்ணுறாங்கங்க. அப்படி செக் பண்ணுறதுக்கு என்னை எதுக்கு போட சொல்லணும் சொல்லுங்கள்? இதை நீ எங்கள் அம்மாட்டே சொல்லலாம்ல? அத்தைகிட்ட சொல்லி அவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிட்டாங்கன்னா? அப்பெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ரம்யா. உனக்கு ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்ணி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா அவங்ககிட்டே ஸ்ட்ரைட்டாக சொல்லிடு. சரிங்க. உனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கா? கஷ்டம்லாம் இல்லைங்க, அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. போக போக பழகிரும் போல. இனிமேல் உன்னைய நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன் சரியா? ஓகே. இனிமேல் உன்னைய அடிக்கடி நான் வெளில கூட்டு வரேன், உன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவாடி? என் கூட இருந்தாலே நான் என்னன்னாலும் பண்ணுவேன் குமரன். எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன். உன்னைய விட்டு நான் எங்கே போக போகிறேன்னு சொல்லு. ஆமாம். அண்ட் இப்போ மினி கன்சீவாக இருக்கா, அம்மா கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்கடி. நீ கன்சீவானாலும் அம்மா இப்படி தான் பார்ப்பாங்க. அதான் எனக்கே தெரியுமே. என் பாட்டி அப்படிதான் எங்ககிட்டயே திடீர்னு மூஞ்ச காட்டி விட்டுருவாங்க. அதனால அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, ஓகேவா? ஆனால் எங்கள் வீட்டில் யாராச்சும் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகிற மாதிரி பேசினாங்கன்னா நீ அப்போ பதிலுக்கு பேசி விட்டுரு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம சுயமரியாதை தானே ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் தான் மித்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே. ஓகேவா? சரி. எனக்கு நல்லாவே தெரியும் ரம்யா, எனக்காண்டி நீ நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க. இது நீயே கிடையாது, பட் என் மேலே நீ வச்சிருக்க லவ்வுக்காண்டி ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறடி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ குமரன். எனக்கு பசிக்குது. இப்போதானே சாப்பிட்ட? எனக்கு மறுபடியும் பசிக்குது. என்ன வேணும்? அதான் எனக்கும் தெரியலையே. ஏங்க சிரிக்கீங்க? இல்ல மினிமா, நீயே ஒரு குட்டி பாப்பா, உன் வயிற்றுக்குள்ள ஒரு பாப்பா வேற இருக்கா. அதாண்டி எனக்கு சிரிப்பா வருது, நம்பவே முடியல. ஏங்க எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு பாப்பா வந்ததுக்கு அப்புறமும் இதே சொல்லுவீங்க போல. நான் உண்மையா தானடி சொல்றேன், நீ குட்டி பாப்பா கணக்கா தானே இருக்க. சரி. அதுவும் இல்லாம நீ தானே என்னோட முதல் பாப்பா. சொல்லு. சொல்லு. இதுக்கு தாண்டி அதிகமா நான் உனக்கு ஃபோன் பார்க்காதுன்னு சொல்றேன். நான் எது ஆசையா சொன்னாலும் உடனே சொல்லு, உருட்டு, கிரிஞ்ச் பண்ணாத, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து நீ கத்துட்டு வர? அதான் சொல்லிட்டீங்களா அதிகமா ஃபோன் பாக்குறேன்ட்டு, அதுல இருந்துதான். அது என்ன, பாசாம பேசினாலும் ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னாலும் கிரிஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற. ஏதாச்சும் என் மனசுக்கு தோணுது சொன்னா சொல்லு, உருட்டு. இதெல்லாம் என்னடி வந்தா? அப்ப எப்படி உன்கிட்ட எனக்கு ஆசையா பேச தோணும்? இன்னும் ரீல்ஸ்ல எல்லாம் என்ன பார்த்து வச்சிருக்க? இன்னும் என்னன்னு சொன்னா என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லிடு, அதெல்லாம் சொல்லாம இருந்துடுறேன். கோவப்படாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். இதுவே கடைசியா வச்சுக்கோ சரியா? சரிங்க. சரி, ரம்யாட்ட பேசுனியா? இல்லைங்க, அவளே ரொம்ப நாள் கழிச்சு குமரன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் போயிருக்கா. இதில் எங்கே நான் கால் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணுறது? ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, நல்லா சாப்பிட்டு பின்னி பத்திரமா இரு, டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ, பார்த்து நடன்ட்டு. உன் மேலே அவ்வளோ பாசமா உன் ஃப்ரெண்டுக்கு? ஆமாம், இருக்காதா? சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ல. ஓகே.
நீங்களும் தான் உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பீங்களே. யாரு நான் அவன் இங்கேருந்து கிளம்பும் போதே ஏதாச்சும் அவசரம் நான் மட்டும் ஃபோன் போட்டு சும்மா ஃபோன் போடாதான் நான் பத்திரமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இருக்காதரி. சரி, அவங்க சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். சரி மினிமா, உனக்கும் அப்படி போகணும்னு ஆசையா இருக்கும்ல. நம்ம என்ன எங்கேயும் போகாம வீட்டிலே வாங்க இருக்க போறோம். நம்மளுக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில போக தானே போறோம். கண்டிப்பா மினி, இப்பவும் என்னையால நம்ப முடியல தெரியுமாடி. என்ன? நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி நம்மளுக்கும் பாப்பா வரும், நீ என் கூட இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. நானும் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உங்க பார்த்தாலே கடுப்பா இருக்கும். உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேர்ல. இப்ப மட்டும் என்ன சண்டை போடாமலையா இருக்க? இப்பவும் சண்டை போடுவேன், எப்பவுமே நான் உங்க கூட சண்டை போடுவேன். யார் கேப்பா நீ? என்னோட பொண்ணு வந்து கேப்பா, ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்ட்டு. ஒரு மேடம்க்கு இப்பவே பொறாமையாகுது போல. எனக்கு என்ன பொறாம? எனக்கு நல்லாவே தெரியுமே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னைய தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மினி, நீ என்னை நிறைய விஷயத்துல புரிஞ்சுக்கிற. நீங்க என்ன கேட்பீங்க, எப்ப என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எது செஞ்சா கோவம் வரும், எது பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாமே இந்த மினி அறியும். உங்களுக்கு என்னைய பத்தி எல்லாம் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் மினிமா. ஏக்கா, என்ன ரொம்ப நாளா நம்ம வசந்தி அக்காவை காணோம். நானும் அவளை பார்க்கவே இல்லடி. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கா. வீட்டில் தான் போய் பார்க்கணும்னு நினைக்கேன். ஏக்கா, இப்போ வசந்தி அக்கா 100 ரூபாய் வேலைக்கு போறாங்களாம். எதுக்கு? நம்ம கிட்ட எல்லாம் சொல்லாமலே போறா. நம்ம சொன்னா விட மாட்டோம்லக்கா. அதான் அப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே கட்டணுமாக்கா. அதனால வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உங்ககிட்டலாம் சொல்லலாம் நினச்சேன், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கக்கா. இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு மனசே கேட்கலக்கா. தான் சே, அவ வாழ்க்கை இப்படி ஆயிட்ட. எப்படி எந்த பிள்ளை? ஏக்கா, அந்த வீட்டில் கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த அக்கா இப்படி வேலைக்கு போகிறது எவ்வளவோ பெட்டர்க்கா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அங்கே அந்த வீட்டில் இருந்து அந்த அக்கா துணி தைச்சி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. துட்டையும் அந்த மனுஷன் வாங்கிட்டு நீ ஒரு வேலையுமே பார்க்குறது இல்லை, வீட்டில் சும்மா இருக்கேன் பேர் மட்டும் தான் அந்த அக்காவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க, அந்த அக்கா துணி தைக்காங்க, கிடைக்கிற எல்லா வேலையுமே பார்க்காங்க. இப்போ 100 ரூபாய் வேலையும் பார்க்காங்க. வசந்தி அக்காவுக்கு இதுதான் பிடிச்சிருக்குக்கா. இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. பாப்பாவை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது காசு தேவையில்லக்கா. இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஃபீஸ் ஆகுதுக்கா நம்ம ஊரில். ஆனால் படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும்ல. அதுவும் கரெக்டு தான்க்கா. நம்ம ரம்யா மினிலாம் சாதாரண ஸ்கூலில் தானே படித்தாங்க, நல்லா படிக்கலையா? ஆனால் பாப்பாவுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக்கா. அதான் அனுப்பிச்சி விடுதாங்க. அவங்க அப்பா இருந்தால் பண்ணியிருப்பாங்கன்னு பாப்பாவுக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுல்லக்கா. அதான் நீங்கள் சொல்லுறது எல்லாமே கரெக்டு தாம்மா. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம்க்கா. ஆனால் ஹெல்ப் பண்ணால் நம்ம வீட்டுக்கே இந்த அக்கா வர மாட்டேங்காங்க. அந்த அக்காவுக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கா. நம்மளுக்கு தேவையில்லாத செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு, நம்மளை தொந்தரவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அப்படிலாம் நினைக்கலாமா? நம்ம அப்படிலாம் நினைக்க மாட்டோம்க்கா. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த நிலமையில இருந்தா ஒருத்தவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்போமா? கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் அவங்களும் நினைக்காங்க. சரிம்மா. தனியக்கா, எப்போதுமே யாரையாச்சும் ஏதாச்சும் சொல்றதுக்கு முன்னக்கூட்டி இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னக்கூட்டி நம்மள அந்த நிலமையில வச்சு யோசிச்சு பார்க்கணும்க்கா. அதுவும் கரெக்டு தாம்மா. இனிமேல் நான் அப்படி பண்றேன். சரிக்கா. அப்புறம் ஏக்கா, ரம்யா ஊருக்கு போயிருக்காளோ? ஆமாம்மா, போயிருக்கா. அவ கேரளான்னு ஸ்டேட்டஸ் போட்டோன்னே எனக்கு வரும்போது சிப்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன்க்கா. சொல்லலனாலும் அவ கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாமே வாங்கிட்டு வருவாமா. இப்பதான் குமரன் தம்பிக்கு லீவு கிடைச்சிச்சு போல, அதனாலதான் குமரன் தம்பி ரம்யாவை கூட்டு போயிருக்காங்க. அதுவுமே அவளுக்கு சர்ப்ரைஸா தான் கூட்டு போனாங்க. எங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரம்யா கேரளா தான் போறான்னு சொல்லிட்டு, ஆனா அவளுக்கு சொல்லாம சர்ப்ரைஸா கூட்டு போயிருக்காரு. சின்ன சிறுசுவோ சந்தோஷமா இருக்கட்டும்க்கா. ஆமாம்மா, நானும் அதான் நினச்சேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். ரம்யா ஃப்ரெண்டு தியா இருக்கால்ல, ரம்யா கல்யாணம் பண்ண வேண்டிய பையனை கல்யாணம் பண்ணாலே அவதாம்மா. அவ மாசமா இருக்கான். அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம். ஃபோன் பண்ணி சொன்னாமா. நான் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். ஒரு நாள் பார்க்க போனோம். நீங்க போகும்போது சொல்லுங்க, நாங்களும் வரோம். ஏ தியா, இப்பதான் உன்னைய பத்தி பேசிட்டு இருந்தோம். வா வா. மாசமா இருக்க, எப்படிமா வந்தா? அவன் எங்க? என்னாச்சுமா? எதுக்கு அழுகுற? என்னாச்சு தியா? மாசம் இருக்கிற பிள்ளை இப்படிலாம் அழக்கூடாது. முல்ல ஒழுங்கா நில்லு.
என்னாச்சுமா? எதுக்கு இப்படி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்க?